வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியிலிருந்து திரு அன்வர் ராஜா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. அன்வர் ராஜா விரைவில் இணைய இருக்கிறார். வணக்கம் திரு நாராயணன். டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தலையீடு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து சில மாதங்களாக வைக்கப்பட்டு வருகிறது. வருமான வரி சோதனை அதையெல்லாம் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தற்போது இந்த கைது நடந்திருக்கிறது, எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்தியா முழுவதிலுமே குற்றங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் மத்திய அரசினுடைய தலையீடு இருந்தால்தான் குற்றங்களை தடுக்க முடியும். குறிப்பாக கடந்த சில வருடங்களாக லஞ்சம் மற்றும் ஊழலினால் தமிழகம் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் மத்திய அரசு இந்த மாதிரியான லஞ்ச ஊழல் பேர்வழிகள் மீது, இந்த நடவடிக்கைகளின் மீது இவர்கள் மத்திய அரசு அந்த துறைகள் நடவடிக்கை எடுப்பதை மக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக அதற்கு எதிராக பேசத்தான் செய்வார்கள். அதற்கு என்ன செய்ய முடியும்? இல்லை, இந்த அமைப்புகளை, மத்திய அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அமைப்புகளை அரசியல் லாபங்களுக்காக மத்திய அரசு பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுகிறது. அதை நாம புறந்தள்ள முடியுமான்னு நான் கேட்கிறேன். புறந்தள்ளி தான் ஆகணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு 60-65 வருடங்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் அந்த மாதிரி சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் சுதந்திரமாக அந்த துறைகளை நாம் செயல்படுத்தி அனுமதிக்கிறோம். சிபிஐ ஆகட்டும் அல்லது வருமான வரித்துறை ஆகட்டும், அமலாக்கப் பிரிவினர் ஆகட்டும், அவர்களுடைய பணியை சரியாக, முறையாக, நேர்மையாக பார்ப்பதற்கு எந்த ஒரு தடையையும் நம்முடைய அரசாங்கம் விதிக்கவில்லை என்பது உலகத்திற்கே தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், அல்லது தாங்கள் பாதிக்கப்படுவோம் எதிர்காலத்தில் என்று நினைப்பவர்களும் அப்படி சொல்வார்கள். சரி, திரு அன்வர் ராஜா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம். தினகரன் கைது செய்யப்பட்டது குறித்து தான் பேசுகிறோம். பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நாராயணன் சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த கைதை? இல்லை, இது என்ன அடிப்படையில் என்ன விசாரணை, இந்த விசாரணையினுடைய முழுமையான உண்மைகள் என்ன, அந்த முழுமையான விஷயங்கள் என்ன அப்படின்லாம் ஒன்றும் வரலை. இப்போ இதுவரையும் பத்திரிகையில் வந்து 4 நாள் அவரை கொண்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ நைட் 12 மணிக்கு கைது செஞ்சதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே பல நேரங்களில் மத்திய அரசாங்கத்தால் இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் கடைசியாக ஒன்றுமில்லாமல் எந்த வழக்கம் இல்லாமல் போயிருக்கின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால் இதனுடைய முழுமையான விஷயம் தெரியாமல் இதை பற்றிய கருத்தை பகிர்ந்து கொள்வது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. நிறைய கையும் களவுமாக பிடிபட்டவர்கள் எல்லாம், கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் கூட அதற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் போகிற நிலைமை வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நான் சொல்கிறேன் என்று அண்ணன் தவறாக நிறுத்திவிடக்கூடாது. பங்கார லட்சுமணன் கையில் பணத்தை கொடுத்து ஒரு கையங்களமாக வாங்கினார் என்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டார்கள். அது என்ன என்று தெரியவில்லை. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பணத்தை கொண்டு போய் போட்டு எங்களிடம் இந்த பணத்தை கொடுக்கிறார்கள் என்று 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு போய் போட்டார்கள். சிபு சோரன், சைமன் மராண்டி இவங்களெல்லாம் கொண்டு போய் போட்டார்கள். அது என்னவென்று இதுவரையும் தெரியவில்லை. இப்படி பல விஷயங்கள் மத்திய அரசாங்கம் தலையிட்டு பல பேரை கைது செய்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கின்றன தவிர விஷயங்களுக்கு பின்னால் அந்த தொடர் நடவடிக்கை இருக்கிறதா என்றால் அது இல்லை. 4 நாட்கள் விசாரணை நடந்திருக்கு. 37 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறாங்க. டேப் ஆதாரங்கள்லாம் இருக்கு, சந்திச்ச ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த ஆதாரங்கள்லாம் எதுவுமே இல்ல, வெறும் ஒரு வெற்று புகாரின் அடிப்படையில இந்த கைது நடந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அப்படி நான் சொல்லல. ஆதாரங்கள் இருக்குன்னு அந்த உரிய அந்த அதிகாரிகள் சொல்றாங்க. இப்போ கைது நடவடிக்கை நடந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன போகுதுன்னு பார்க்கணும். இதுக்கு மேலே என்ன நடக்குது? இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் விசாரணைகள் நம்ம பார்க்குறோம், பல விசாரணைகள் பார்க்குறோம். இப்போ வந்து இங்கே நம்ம தலைமைச் செயலாளர் விசாரித்தாங்க. அவரே வந்து அதை எதிர்த்துலாம் கருத்துக்கள்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவருக்கு மறுபடியும் போஸ்டிங் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் வந்து இது வந்து கருத்துக்கள் மாறி மாறி இருக்குது. எப்படின்னா வந்து அரசியலுக்காக இந்த கைது நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. அதில் வந்து அந்த மாதிரியும் இருக்குது. இதில் எது உண்மை இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் போக போக தான் இது தெரியும். அரசியல் இருக்கான்னு முத்தரசனும் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கைதுக்கு பின்னாடி
இந்த செயலுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குமோங்கிற சந்தேகத்தை அவர் வந்து எழுப்பியிருக்கிறாரு. பிஜேபி தமிழகத்தில் காலூன்றுவதற்கான ஒரு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த கைது இருக்குமோன்னு முத்தரசன் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தங்களால் தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே காலூன்ற முடியாது, இருந்த காலம் கூட போய்விட்டது என்கின்ற அடிப்படையின் காரணமாக அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக கம்யூனிஸ்ட் அப்படி தான் பேசுவாங்க. அவங்க பிஜேபி வரக்கூடாது, அவங்களுடைய ஒரே கொள்கை அதான். நாடு எப்படி போனாலும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்த நாட்டிற்காக இருக்கிறோம், நாட்டின் நலனுக்காக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்பவர்கள், மார்த்தட்டிக் கொள்பவர்கள், இந்த லஞ்சம் ஊழல் குறித்த புகார்கள் வரும்பொழுது மக்களுடைய அல்லது இந்த நாட்டினுடைய அதிகாரிகளுடைய அவர்களுடைய ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதை வந்து நீதிமன்றம் பிரைமா ஃபேசி முகாந்திரம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும் போது அதை வரவேற்பது தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற அந்த தலைவர்களுக்கு அழகு, நல்லது. அதை விடுத்து இப்படி பேசுவது என்பது அவர்கள் மக்கள் விரோத போக்கு, தேச விரோத போக்கைத்தான் அவர்களுடைய காண்பிக்கிறது. தங்களுடைய மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்க சொன்னதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. லஞ்சம் ஊழல் வருகிற போது நடவடிக்கை எடுப்பது குறித்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. திருமாவளவன் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீதான விசாரணை குறித்த எந்த செய்தியும் வரல, அந்த விசாரணை ஏன் தொடங்கப்படல? திருமாவளவன் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கிடையாது, அவர் ஜட்ஜும் கிடையாது, அவர் அதை கேட்க முடியாது. அதனால திருமாவளவன் மறுபடியும் அவருக்கு அதுதான் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். சரி, இது எப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி கேட்கலாமா? இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் போகணும்னு அவர் யார் சொல்றதுக்கு? பிஜேபி இதில் தலையீடு இருக்குன்னு சொல்றாரு, இவர் ஏன் தலையிடுறாரு? அவருக்கும் தினகரனுக்கு என்ன சம்பந்தம்? அவரையும் அதை பற்றி பேசுறாரு. சரி, விஷயம் என்னன்னா, ஐயா கூட இதனுடைய தாக்கம் என்னன்றதை பார்க்கலான்னு சொல்றாரு, ரொம்ப பாசிட்டிவா. அதே சமயத்தில் கேர்ஃபுல்லாக பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருமாவளவன் முந்திக்கொண்டு இது இப்படி தான் இருக்கணும், இது ஏன் அவங்கள விசாரிக்கல, ஹூ இஸ் ஹி டு சே திஸ்? தவறு. அது அது மாதிரி அந்த மாதிரி விஷயமே தவறு. நான் என்ன சொல்றேன், விசாரணையில ஏதாவது பிரச்சனை, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். அவர் அன்வர்ராஜா ஐயா சொன்னாங்க, அந்த இவர் பங்கார லட்சுமணன் விஷயம் சொன்னார். பங்கார லட்சுமணனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர் இறந்தும் போய்விட்டார். அதே போல இந்த நாட்டினுடைய பிரதமரை வந்து தண்டனைக்கு உள்ளாக்கியது, முன்னாள் பிரதமரை தண்டனைக்கு உள்ளாக்கியது அவர் சொல்ற அந்த பாராளுமன்றத்தில் பணம் கொடுத்த விவகாரமானது அவ்வளவு இது இந்த நாட்டினுடைய சட்டமும் காவல்துறையும் சட்டமும் எல்லாமே சரியான கடமையை செய்கிறது, நேரமாகிறது. அவ்வளவுதான் விஷயம். முத்தரசனும் திருமாவளவனும் சொல்றதை எப்படி பாக்குறீங்க திரு அன்வர்ராஜா? முத்தரசன் வந்து இந்த கைதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. திருமாவளவன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தொடர்பான விசாரணை இன்னும் நடக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இல்லை, அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கொடுத்ததாகவும் அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் இருந்ததாகவும் தான் இந்த வழக்கு போகுது. அப்படி போகும்போது வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீங்கள் வந்து அதை பணம் பெற்றுக்கொண்டீர்களா, உங்களை யாரும் அணுகினார்களா, உங்களுடைய அதுக்கு பதில் என்ன, ரியாக்ஷன் என்ன, அதெல்லாம் விசாரணையில் வெளியே வரவில்லை என்கிறதான் அவருடைய சந்தேகம். இவர் திருமாவளவன் சார் சொல்கிற சந்தேகம் அதுதான். ஏனென்றால் இப்போ நான் பணம் கொடுத்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் பணம் பெற்றுக்கொண்டார்களா இல்லையா என்று உங்களிடம் விசாரிக்க வேண்டுமே, அந்த விசாரணையெல்லாம் வரவில்லையே, அதெல்லாம் வந்தால் தானே குற்றம் நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணம் கொடுக்க முயன்ற வழக்குல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனா யாருக்கு பணம் கொடுத்தோம், அந்த முயற்சியை தொடங்கணும்னு யாரும் வந்து அந்த தரப்புல இருந்து விசாரணை அந்த கட்டத்துக்கு போகாம வந்து ஒரு தரப்பை நீங்க மூடி மறைச்சிட்டு இன்னொரு தரப்பை மட்டும் நீங்க பாக்குறீங்களேங்கிறதா அவர் திருமாவளவனுடைய குற்றச்சாட்டு. ஆரம்பத்திலிருந்து பிஜேபி இதில் பின்னணியாக இருக்கிறதுன்னு எல்லா கட்சியும் சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. இப்போ அதையே தான் வந்து முத்தரசன் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதில் வந்து பிஜேபி பின்னணி இருக்குங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்தரசன் சார் சொல்கிறதுக்கு அதான் காரணம். அது இருக்குமா இல்லையா, இது இப்படி வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி நாளை மறுநாள் அந்த விசாரணையினுடைய நீடிப்பு எங்கே போய் நிற்குதோ அதில் தான் பார்க்கணும். அது என்னென்ன பிரச்சனைன்னா, இப்போ என்னுடைய இது என்னென்னா கருத்து இதில் என்னென்னா வந்து ஊழல் அதை தண்டிக்கிறது அப்படிங்கிறது மிக சரியானது, அதில் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில கேஸுகளில் வந்து இது வந்து ரொம்ப நேர்மையாக போய் தண்டனை வரையும் போயிடுது. சில கேஸுகளில் பாதியில் நின்றுது. பாதியில் நிற்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கும் தெரியல, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது.
அதோட அது க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கு மேலே அது என்னுடைய இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இல்ல இப்ப நீங்க தினகரனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்களா இல்ல இத பாதியிலே விடணும்னு சொல்றீங்களா? நீங்க எப்படி இல்ல இத யாரும் நம்ம interpret பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். நம்ம சொல்றதே அவங்க கேட்க போறாங்க. இல்ல நீங்க எப்படி இத நீங்க interpret நானும் சொல்றதா பண்றீங்க? கேட்க போறாங்க. என்ன இன்டர்பிரட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல நீங்க- இதனுடைய தாக்கம் என்னங்கிறது பின்னால இன்னும் ஒரு 4-5 நாள் இன்னொரு 10 நாள் கழிச்சு இது எப்படி போகுதுங்கிறத பார்த்து தான் இது மேல உள்ள கருத்துக்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாள் முதல் சுகேஷ் தொடர்பான செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. எத்தனை நாட்கள் விசாரணை, என்ன ஏதுன்னா விவரம் வருது. தினகரன் விசாரணை தொடர்பான செய்திகள்லாம் வருகிறது. ஆனா திருமாவளவன் கேட்கிற மாதிரி எந்த தரப்புக்கு இது கொடுக்கப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான அதிகாரிகள் தொடர்பான செய்திகள் எதுவுமே வெளிவரவே இல்லை. செய்திகள் அதை மூடி மறைப்பதற்கான முயற்சின்னு திரு அன்பராஜா குற்றச்சாட்டு. செய்திகள் வரவில்லை என்பதை இப்போ தினகரனிடம் என்ன விசாரணை செய்தார்கள் என்பது எல்லாமே நீங்கள் யூகங்களாகத்தான் பத்திரிகையில செய்திகள் வருது. தினகரன் நாங்கள் இதை கேட்டோம், இந்த கேள்வியை கேட்டோம், அது பதில் சொன்னாங்க அப்படின்னு இந்த டெல்லி கிரைம் பிரான்ச் எந்த ஊடகங்களுக்கும் அவர்களுடைய அபிஷியல் அறிக்கையெல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. நாம சும்மா எல்லாரும் போடுறது நாம அப்படி கூட பேசவே இல்லையே. அப்போ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நாம இது மொத்தம் கார்த்திகேயன் 3 புள்ளி திரு நாராயணன். இல்ல நான் முடிச்சிடுறேன். 1 இடைத்தரகர், அவர் முதல்ல கைது செய்யப்படுறாரு, முதல் புள்ளி. 2வது புள்ளி பணம் கொடுப்பதற்கான முயற்சியை எடுத்தவர், அவர் 2வது புள்ளி. 3வது ஒரு புள்ளி இருக்கணும்ல, யாருக்காக அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கணும்ல. அந்த புள்ளி தொடர்பான எந்த செய்தியும் வரலையே, அந்த நபர் தொடர்பான எந்த செய்தியும் வரலைங்கிறதான திருமாவளவனுடைய கேள்வி. கேட்டீங்களா ஐயா? ஒரு நிமிஷம். கார்த்திகேயனும் நாராயணனும் திருமாவளவனும் அன்வர் ராஜாவும் இவ்வளவு சீரியஸாக யோசிக்கும் பொழுது இந்த வழக்கில் இந்த விஷயங்களை சொல்லி ஒரு நீதிபதி கிட்ட பேசும்பொழுது அவர் யோசனை பண்ண மாட்டாரா? நான் சாதாரணமாக அந்த நீதிபதிக்கு இதெல்லாம் கேட்க தெரியாதா? அந்த நீதிபதி அரசாங்கத்தினோட கையால் செயல்படுறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. ஒரு வழக்கு நடக்கிறது, கைது செய்கிறார்கள், பிரைமா ஃபேசி. இன்னும் அதிக விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நீதிபதி, நாம் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதை கேட்பதற்கு உண்டான கடமையும் உரிமையும் நமக்கு இருக்கு. நீதிபதியோட ஒரு தீர்ப்பை நீங்க உங்களுக்கு தீர்ப்பே இல்ல. நோ நீங்க தவறா சொல்றீங்க. இல்ல இல்ல கார்த்திகேயன் பேசுறதே இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க தவறா சொல்றீங்க. நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும்ங்கற மனப்பான்மையில இல்ல. நம்ம கேள்வி கேக்குறோம். இல்லங்க விவாதிக்கிறோம். நீங்க எதுவா கேள்வி கேட்கலாம். எல்லாமே நான் கேக்குறது அந்த நீதிபதிக்கு இது தெரியுமா தெரியாது? சாமானிய மனிதனுக்கு இந்த சந்தேகம் வருமா வராதா? அந்த நீதிபதிக்கு நீதிமன்றத்தை விட்டுருவோம். இல்லங்க சாமானியன்னு இது என்ன? அதாவது நம்ம பேசுறது கொஞ்சம் நாம சரியா பேசணும். ஏன்னா ஒரு கைது நீங்க சொல்லுங்க. அதாங்க ஒரு கைது நடக்கிறது, கார்த்திகேயனுக்கோ நாராயணனுக்கோ இருக்கிற சந்தேகம் அந்த நீதிபதிக்கு வராதா? அது அந்த விஷயம் எல்லாம் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமே தினகரன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது கூட யூகங்களின் அடிப்படையில தான் பேசலாம். இல்லைங்க சோர்ஸ். அதனாலதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்லைன்னா அந்த தேர்தல் ஆணையத்தில் யார் இது குறித்து லஞ்சம் வாங்கினார்களா இல்லையா, சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரு, இதையெல்லாம் உறுதியா கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ரகசியம் கருதி, பாதுகாப்பு கருதி வெளியே கூட சொல்லாது இருக்கலாம். நாம் அதை நீ சொல்லிதான் ஆகணும்னு ஊடகங்களோ எதிர்கட்சியினர்களோ கேட்பது முறையான்றது தான் என்னுடைய வழக்கு வரும்போது அப்போ பார்ப்போம். யாருமே இல்லைங்க இது சும்மா பேசினாங்கன்னு சொல்லிட முடியுமா? தகுந்த ஆதாரங்கள் இவர்களுக்கு முகாந்திரம் இல்லாமல் இந்த நடவடிக்கை எடுக்கவே மாட்டோம். அதுவும் இட் இஸ் ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 4 ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார். இப்ப துணை பொதுச் செயலாளரும் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த கட்சி ஊழல் மிகுந்த கட்சியாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால முகாந்திரம் இல்லாத செய்ய மாட்டாங்க. அதனால இதுக்குள்ள நம்ம டீடைல்டா போறதே என்ன பொறுத்தவரை தவறு. நாராயணன் இந்த கருத்தை சொல்றாரு, துணை பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறாரு அப்படின்னு. மைத்ரேயனும் வேற விதமா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இது ஒரு தனி நிகழ்வல்ல, இந்த கைதை மட்டும் நம்ம தனிச்சு பார்க்க முடியாது. கூவத்தூர் சம்பவம், தேர்தல் ரத்து, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான முயற்சி, இதெல்லாம் சேர்த்தே தான் இந்த கைதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சேர்த்தே பார்க்கணும்னா அவர் என்ன சொல்றாரு? இல்லை கூவத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. கூவத்தூரில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல வச்சு இருந்ததுக்கான காரணங்களை நாங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த வேண்டும், அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்றால் அவர் ஊரிலிருந்து அழைத்து அதை பேச முடியாது. எனவே நாங்கள் எல்லோரும் முக்கியமான ஒரு தருணம் என்பதால் எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கிறோம், பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம்.
எந்த யாருடைய நிர்பந்தத்திலும் நாங்கள் இல்லை என்று அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களே வாக்குமூலம் தந்திருக்கிறார்கள். இங்கிருந்த ஆர்டிஓ அதிகாரிகள் எல்லாம் அங்கு சென்று ஒரு வாக்குமூலம். எனவே கூவத்தூர் சம்பவத்தை இதோடு தொடர்புபடுத்த முடியாது. ஒன்று. அதற்கு அடுத்து இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக வந்திருக்கிறார்களா எதிர்காலத்தில் என்றால் அது 100% இல்லை. எனவே அப்படி இருக்கும்போதும் இதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிரைம ஃபேசி இருக்கிறது என்று அதிகாரிகள் நினைக்கின்ற பல விஷயங்களில் நீதிமன்றம் அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனால் இதை சரியான கைது என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இது என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதை போல ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். இது அரசியல் ரீதியான அடிப்படையிலே வந்த இது ஒரு கைது. என்ன பிம்பத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அரசியல் ரீதியான கைதுனா கூட டேமேஜ் பண்ணும், அவ்வளவுதான். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறாங்க, ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு. இன்னொரு துணை பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு. இதெல்லாம் என்ன பிம்பத்தை ஏற்படும்? அதாவது இது என்ன பிம்பத்தை ஏற்படும் அதான் சொல்றேன். இதெல்லாம் அவதூறுகளை அள்ளி தெளிப்பது இப்போதைக்கு. அதுக்கு பின்னால என்ன வந்தாலும் வந்துட்டு போகுது. இப்போ ஒரு பொதுச் செயலாளர் நீங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் அந்த வழக்கு நடந்தது, எந்த நேரத்தில் அந்த தீர்ப்பு வருகிறது, அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை எதிர்நோக்கி இன்னும் ஒரு 4 நாள் 5 நாட்கள் இந்த தீர்ப்பு வந்துவிட்டால் இப்படி அரசியல் சூழ்நிலை மாறிவிடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து அதை போல அந்த தீர்ப்பும் இப்படி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்ததாக ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா? ஒரு கவர்னர் ஒருவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். கவர்னர் உடனடியாக அவரை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஒரு தீர்ப்பு வரப்போகிறது என்பதற்காக 1 வாரம் 8 நாள் வரை கவர்னர் காத்திருந்தார் என்று ஏதாவது வரலாறு இருக்கிறதா? இதுக்கு முன்னால் ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா? இல்லை. அப்படியெல்லாம் நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கிற போது இது அரசியல் காரணங்கள் இருக்கின்றன என்றுதான் நாம் இது நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அவர் சிறைச்சாலைக்கு போனதற்கு பிறகு அவருக்கு இணையாக ஒருவர் இங்கிருந்து எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சூழ்நிலை வருகிற போது அவருக்கு மீது ஏதாவது குற்றம் கிடைக்காதா என்று பார்த்து இப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்று நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அரசியல் ரீதியான பழிவாங்குதல் தான் இந்த கேஸ் என்று சொல்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது கேஸினுடைய முடிவில் இப்போ நீதிமன்றம் இருக்கிறது என்றால் நீதிமன்றம் நீங்கள் ஒருவரை கொண்டு போய் குற்றவாளி என்று சொல்கிறோம், சரி இவரை காவலில் வையுங்கள் என்று நீதிபதி சொல்கிறார். இதன் தொடர்ச்சியாக மறுபடியும் அடுத்த குற்றவாளிகளை கொண்டு போய் சொல்லும் போதுதான் அவரையும் காவலில் வையுங்கள் விசாரிங்கள் என்று நீதிபதி சொல்வார். என்ன நினைக்குது நீங்க நினைக்கிறீங்க? மத்திய அரசு என்ன நினைக்குது? அதிமுக தலைமை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்குதா? இல்ல நல்ல ஆளுமை கூடிய தலைமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதா? இல்ல அவங்களுக்கு பிடிச்ச தலைமை இருக்கணும் அப்படின்னு நினைக்குதா? எப்படி அதை எடுத்துக்கிறது? நீங்க சொல்றது மத்திய அரசு கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாம அதுக்கப்புறம் இல்ல இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்ல அரசியல் காரணங்களுக்காக நடக்குதுன்னு சொல்லுற போது எல்லாமே தலைமையை குறி வச்சு நடக்குது நீங்க சொல்றீங்க. மொத்தமாவே அதிமுகவை டேமேஜ் பண்ணணும், அதிமுகனுடைய புகழை சிதைக்கணும். அதிமுகவில் இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அதிமுகவில் எல்லாரும் அறியப்பட்ட ஒரு தலைவர் இப்போது இல்லை. அதிமுகங்கிற ஹிஸ்டரியில் 2 தலைவர்கள் இருந்திருக்காங்க இதுவரை வரிசையா. ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று புரட்சி தலைவர் அம்மா. இந்த 2 பேரும் எல்லோரும் அறியப்பட்ட தலைவர்கள். சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி, சாதாரண பிள்ளைக்கு கூட 2 பேர் யாருன்னு தெரியும். இதை போல ஒரு சரிஸ்மா பொருந்திய லீடர் அதிமுகவில் இல்லாத நிலையில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தால் நாம் அதில் விரிசல் ஏற்படுத்தி அதற்குள்ளே நாம் விளையாட முடியாதா என்று பார்க்கிறார்கள். அவருக்குரிய வாய்ப்பு, பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நான் தவறுன்னு கூட சொல்லவில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன். இதை இது பிஜேபி செய்வது தவறு என்று நான் வாதிடவில்லை. ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அவர் செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அது வெற்றி பெறாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, பிஜேபி இதை செய்கிறது என்று சொல்வதை நாம் தொடர்ந்து மறுத்து வருகிறோம். எல்லாருமே ஊடகங்கள், நான் தொடர்ந்தும் சொல்லி வருகிறேன். ஐயா தொடர்ந்து மறுத்து வருகிறார், அது வேற. ஆனா ஒரு ஸ்டேஜில் தான் என்ன ஆகுது, ஒரு இது போன்ற செய்யறதுனால சொல்றாங்களா, சொல்றதுனால பரவாயில்ல, ஊழலை தடுப்பதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது, ஊழல்வாதிகளை ஒழிப்பதற்கு பிஜேபி செய்கிறது, அதை இந்த அரசு செய்கிறது என்றால் நான் அதை வரவேற்கிறேன். கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்யும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் என்ன கேட்குறேன், 1991 96 வரை நடந்த அரசு ஊழல் அரசு என்று சொல்லித்தான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர் குற்றவாளி என்றுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அவருடைய தண்டனை தான் தள்ளி வைக்கப்பட்டது, அவர் உயிருடன் இல்லாத காரணத்தினால. அப்போ அந்த போயஸ் தோட்டத்திற்கு இவர்கள் சென்றதே சதி செய்வதற்காகத்தான் நான் சொல்லலை, நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்றார்.
இப்படி தொடர்ந்து தவறுகள் பல செய்த இவர்கள் பிஜேபியை குறை சொல்றதுன்றது தவறான விஷயம். நான் என்ன சொல்றேன், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை தவறு செய்து விட்டது என்றால் அந்த கட்சியை மோசம்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஐயா என்ன சொல்றாரு, இன்னைக்கு இவர்களுடைய கட்சிக்குள்ள ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த கட்சியை இவர்கள் வழிநடத்த செல்ல வேண்டியது மூத்த அரசியல்வாதிகளான இவர்களுடைய கடமை. இது அன்வர் ராஜா போன்ற மிக மூத்த அரசியல் தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல தேர்ந்தெடுத்து சொல்ல நான் சொல்ல வரேன். நீங்க சசிகலாவை இவங்க தேர்ந்தெடுத்து இவங்க தான் டிசோன் பண்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், உடனடியா ஒரு குற்றவாளி தங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியது அவர்களுடைய இல்லைங்க. டிசோன் பண்ணணும்ன்ற நான் ஏன் பண்ணணும்னா, ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி தமிழகத்தில் அதிமுக, யாராலையும் மறுக்க முடியாது, நானும் மறுக்கல. ஆனால் இவங்க ஒரு எடுத்துக்காட்டா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமா வேணாமன்றது தான் கேள்வி. அப்போது அந்த சிறைச்சாலை வெளியே நின்றுக்கிட்டு எங்களை சசிகலா அவர்களுடைய ஒரு குற்றவாளியினுடைய வழிகாட்டுதலில் தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொல்வது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே அவமானம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். தினகரன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கின்றன. அதனால அவர் அப்படியே வேண்டும் என்ற இது பிஜேபி பீரியட்ல போட்ட வழக்கு. சொல்றதுல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு தலைமையின் கீழ் அதிமுக இணையறதுல பிஜேபிக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் அந்த மாதிரி கேள்வியே வரலையே. திடீர்னு எங்க இருந்து இந்த கேள்வி வருது எனக்கு புரியலையே. நானும் அந்த மாதிரி ஒண்ணும் பேசல. திடீர்னு நீங்க ஒரு சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத தலைமையின் கீழ். இல்ல அவருடைய வாதம் என்னன்னா, இந்த அதிமுகவில் ஒரு சரியான தலைமை இப்போ இல்லை, அதனாலதான் இந்த குழப்பத்தில் பிஜேபி கேம் விளையாடுது அப்படின்ற. மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைமைன்னு அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், அதிமுக என்பதுதான் உண்மை. தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், இயக்கம் அதனுடைய கொள்கைகள் தான் முக்கியம். அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேயே அந்த கட்சியை மூடி இருக்கணும். அது இல்லை, மூடலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாட்டு மக்களுடைய நலனுக்காக செயல்படுகிறார். பாஜகவும் அப்படிதான். எங்களுக்குன்னு ஒரு ஒற்றை தலைமையெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கணும். நியாயம் அதுதான். யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அப்படி வரும் பொழுது தொடர்ந்து இவர்கள் தங்களுக்கான ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்க இவர்கள் தவறிவிட்டார்கள். அதுதான உண்மை. இன்னைக்கு தினகரன் அவர்கள் எல்லாமே பொய்யா, ஆர்கே நகரில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் ஊடகங்களில் வந்ததெல்லாம் பொய்யா, அவங்க பணம் கொடுக்கலையா, எதை எடுத்தாலுமே இதுக்கு முகாந்திரம் இல்லை, இது தவறு. சரி, நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணா நல்லதா இருக்கும். இப்ப இன்னைக்கு கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அன்வர் ராஜா அவர்கள் பேசியதற்கும் இன்னைக்கும் அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்காரான்னு நீங்க ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டு, பிஜேபி மேல வைக்கிற குற்றச்சாட்டு, அதிமுக பிளவுபட்டதற்கு பிஜேபி தான் காரணம், தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு பிஜேபி தான் காரணம், சின்னம் முடக்கப்பட்டதற்கு பிஜேபி தான் காரணங்கிற குற்றச்சாட்டை நீங்க கடந்த காலங்களில் விவாதங்களில் கலந்துக்கும் போது வச்சிருக்கீங்க, பொதுவெளியில பேசுற போது நீங்க வச்சிருக்கீங்க. அந்த நிலைப்பாட்டில் நீங்க இன்னமும் இருக்கிறீங்களா? அதோட மாற்றுக்கிறது கொஞ்சம் கூட எனக்கு அந்த நிலைப்பாட்டில் இதில் நான் பின்வாங்கவில்லை. அதுதான் உண்மை. அந்த நிலைப்பாட்டு பின்வாங்கவில்லை, அதுதான் உண்மை. அந்த இப்போ ஐயா சொன்னார்கள் அதிமுகவுக்கு ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவருடைய கடமை என்று சொன்னார்கள். மத்திய அரசாங்கத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்துக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். 1980 எங்கள் அரசாங்கத்தை உடனே கலைத்தார்கள். இவர்கள் சொல்லதை போல ஊழலை ஒழிக்க வேண்டுமென்றால் இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதியுடைய அரசாங்கத்தை கலைத்துவிட்டு 1976 ஜனவரி இதே சென்னை கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் பேசுகிற போது இந்த அரசாங்கம் ஊழல் சர்க்கார், ஊர் பணத்தை கொள்ளையடித்த சர்க்கார், அதனால தான் இந்த அரசாங்கத்தை கலைக்கிறேன் என்று சொன்னார்கள். அது காரணமே அதுக்காக சொன்னார். ஆனால் அவரோடு 1980 மீண்டும் கூட்டு வைத்துக் கொண்டார்கள். ஆக மத்திய அரசாங்கம், மத்தியில் இருக்கின்ற எந்த அரசாங்கம், அது என்டிஏ இருந்தாலும் யூபிஏ இருந்தாலும், மாநிலங்களில் தங்களுடைய அதிகாரம், தங்கள் காலூன்ற முடியாத இடங்களில் தாங்கள் காலூன்றுவதற்கு தங்கள் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் 100க்கு 100 உண்மை. நீங்கள் இன்னொரு கருத்தை நான் முன்வைக்கிறேன், முக்கியமான கருத்து இது. அது யூபிஏ அல்லது என்டிஏ எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கங்கள் தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்வதில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு வளர்வதிலோ தமிழ்நாடு முன்னேறுவதிலோ அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இங்கு காலூன்ற முடிவதில்லை. காங்கிரஸ் கட்சி தனியாக காலூன்ற முடிவதும் இல்லை, பிஜேபி தனியாக இங்கு ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. எனவே தமிழ்நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நீதிமன்றம் சொல்வதை கூட அவர்கள் செய்வதில்லை. எனவே இப்படித்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்கள் இயக்கத்தின் உள்ள தலைவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற எல்லா நடவடிக்கைகளுமே அரசியல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் தான். எங்களை எப்படியாவது
சசிகலா கைது அப்படிதான் டேமேஜ் பண்ண வேண்டும். சசிகலா நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீங்களே கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு வந்த மாதிரி தானே தெரியுது. இப்ப நீங்க ஆர்கே நகர் தேர்தலில் சசிகலாவுடைய படத்தை போட்டு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை, மக்கள்கிட்ட வாக்கு கேட்கவே இல்லை. தினகரன் மீதான குற்றச்சாட்டுன்னு வருகிற போது நீங்களே எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசி நீங்க ஒதுங்கி இருக்க சொன்னதாகவும் அந்த அடிப்படையில் அவரே நான் ஒதுங்கிக்கிட்டேன்னு சொன்னதாக தான் இருக்கு. இப்ப இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா நீங்களே முடிவு பண்ணுங்க, அததான் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு. இப்ப என் மேல ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, என்னால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, ஜனங்கள் மத்தியில் இந்த குற்றம் போகிற போது என்னால் வந்து கட்சிக்கு இருக்கிற மரியாதை கெட்டு போகிறது என்று நீங்கள் எல்லாரும் நினைக்கிற போது நான் ஒதுங்கி இருந்து கொள்கிறேன். இல்ல அப்படி சொல்ல முடியாது. நீங்க அவர் குற்றமற்றவர்னு நீங்க வாதிடுகிற போது நீங்க திருப்பி மக்கள் மன்றத்திட்ட என்ன எடுத்துட்டு போகணும்? இல்ல இது அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எங்க கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து நல்லவங்க தான் அப்படின்னு தானே நீங்க எடுத்துட்டு போகணும். இல்ல உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு, ஒதுங்கிடுங்கன்னு 2 பேரை ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டாதானே அர்த்தமா இருக்கும். நீங்க சொல்றது அது வந்து எப்படின்னா ஃபார் தி டைம் பீயிங் நீங்க வந்து அவரும் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளதான் நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சசிகலா படத்தை போட்டு வாக்கு கேட்கல. ஒருவேளை பொது தேர்தல் வந்தா நீங்க தமிழகம் முழுவதும் சசிகலா படத்தை போட்டு உங்களால வாக்கு கேட்க முடியுமா? இது டைம் பீயிங் எடுத்த முடிவு அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியுமா? திருப்பி தினகரனை நீங்க முன்னிறுத்த முடியுமா? இப்ப டைம் பீயிங் ஒதுங்கி இருக்கிறாருன்னு நீங்க சொல்லிட்டு மீண்டும் இவங்க 2 பேரையும் முன்னிறுத்தி நீங்க மக்கள் மன்றத்துக்கோ தேர்தல் களத்துக்கோ போவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதா? நீங்க அது வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு தான் சொல்லணும். அது எப்படின்னா, இப்ப நீங்க இந்த சசிகலா மேடம் படத்தை ஏன் போடலை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதாவது அவர் மீது வந்து ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுவிட்டது ஆரம்பத்திலிருந்தே. ஆரம்பத்தில் இல்ல தண்டனை நான் சொல்லல, குற்றவாளி தானே. இல்ல தண்டனையை நான் சொல்லல, நாராயணன் சொல்ற மாதிரி தண்டனைக்கு நான் வரல. அதுக்கு முன்னாலேயே தண்டனைக்கு முன்னாலேயே சொல்றீங்க நீங்க. இல்ல தண்டனைக்கு முன்னாலேயே அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இந்த மறைவுக்கு சின்னமாதான் காரணம் என்று ஒரு மிகப்பெரிய அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது. நான் ஏற்கனவே இது பலமுறை சொல்லியிருக்கிறேன், இதற்கு உதாரணமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்து இவர் இறந்து போனதற்கு, நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போனதற்கு திமுக தான் காரணம் என்று வாழப்பாடி ராமமூர்த்தி சொல்லி அதனுடைய தாக்கம் வந்து மீண்டும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்கின்ற வரை அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. திமுக யாரும் நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிற போது திரு கருணாநிதி ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லி முடிவு அப்படி முடிவல்ல, அந்த மாதிரி முடிவல்ல. நான் என்ன சொன்னா, அவரே சொன்னாரு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லா கட்சிக்காரங்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து கூடி மீட்டிங் போட்டு இது மாதிரி நமக்கு கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, நீங்க ஒதுங்கி இருங்கன்னு யாரும் அந்த முடிவு எடுக்கவே இல்லை. தலைமையை ஒதுங்கி இருக்கணும்னு யாரும் சொல்லல. வந்து திரு கருணாநிதி அவர்களோ அம்மா அவர்களோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அவர்களோடு நாம் வந்து தினகரன் அவர்களை கம்பேர் பண்ண முடியாது. அவரே கூட கம்பேர் பண்ண மாட்டார், அவரே கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். நாம ஆளுமை சார்ந்து நம்ம ஒப்பிடவே இல்லை, முடிவு சார்ந்து தான் ஒப்பிடுறோம். இதுல எனக்கு ஒரு அதான் எனக்கு தெரியும் சுருக்கமா சொல்லுவீங்கன்ட்டு. விஷயம் என்னன்னா, தினகரன் அவர்கள் இந்த மாதிரி என் மேல குற்றச்சாட்டு இருக்கு, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதை அன்வர் ராஜா அவர்கள் வரவேற்கிறார் என்றால், ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டிருந்த இன்று குற்றவாளியாக இருந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா அவர்கள் இவர்கள் ஏன் பின்வாங்கவில்லை, ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை? அப்ப அவங்க செஞ்சது தவறு என்று நேரடியாக சொல்கிறாரா? தினகரன் செய்தது சரி என்றால் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒதுங்காது இருந்தது தவறு என்று அன்வர் ராஜா அவர்கள் சொல்கிறார் என்றதுதான் கேள்வி. அதனால இவங்களுக்கு தேவையானத போது தேவையானவற்றை பேசுவது தவறு, இதுதான் விஷயமே. இவங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை சொல்றாங்க. தினகரன் மீது சாதாரண குற்றச்சாட்டுல தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய நீதிபதி அதுதான் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மோசமான குற்றச்சாட்டு இதுவரைக்கும் முன்னுதாரணத்தை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி முன்னுதாரணம் என்னைக்காவது வந்திருக்குதா? இந்த மாதிரி என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? இதுதான் பிரச்சனையை. முதல்ல அக்செப்ட் பண்ணீங்க, தவறு என்பதை அக்செப்ட் பண்ணீங்க. நாளைக்கு அவர் வந்து குற்றவாளி இல்லை, நிரபராதி என்று சொன்னால் நாங்களே வரவேற்கிறோம். தவறு என்ன இருக்குது? அவதூறை எப்படி திரும்ப பெற முடியும்? இல்ல அவதூறு சிஸ்டம் இதான் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? அப்படி பாத்தீங்கன்னா இதே நடராஜன் ஆகட்டும், இதே சுதாகரன் ஆகட்டும், கஞ்சா கேஸ்ல வைக்கலையா?
அப்போ ஒரு மத்திய அரசு நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்னா அதிமுக அரசு அப்படிதான் செஞ்சுச்சா? இதைத்தான் தொடர்ந்து சொல்றோம். தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால்தான் அதிமுக அரசு லஞ்சம், ஊழல் இது போன்ற பல்வேறு விஷயங்களை தமிழகத்தில் செஞ்சது. திமுக செலுத்தது இல்ல, அதற்கு மாற்றாகத்தான் பாஜக வருகிறது. தமிழக நெடுஞ்சாலைகளில் மூடிய மதுக்கடைகளை மீண்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. மறு உத்தரவு வர வரைக்கும் கடைகளை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சித்துறையின் கீழ் கொண்டு வந்து அந்த தரத்தை குறைச்சதுனால கடைகளை திறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானது. அதை செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எப்படி பாருங்க? உள்ளாட்சியில் நெடுஞ்சாலையில் உள்ளாட்சி அமைப்பு கீழே கொண்டு வந்ததுனால தரத்தை எப்படி ஒரே நாளில் எப்படி தரம் குறைஞ்சி அது எப்படி சரியாக? அதாவது எப்படின்னா, இப்போ நெடுஞ்சாலை இங்கேருந்து ஒரு ஊருக்கு ஒரு நெடுஞ்சாலை போகுதுன்னா அந்த நெடுஞ்சாலை சில நெடுஞ்சாலையில் ஊருக்கு வெளியே போகுது, சில நெடுஞ்சாலை ஊருக்கு உள்ளே போகுது. இப்போ ஊருக்கு உள்ளே போகிற பல நெடுஞ்சாலையில் முனிசிபாலிட்டியில் இருக்குது, சில நெடுஞ்சாலையில் முனிசிபாலிட்டியில் இல்லை. இதுதான் அது ஏற்கனவே வகைப்படுத்தும் போது சில நெடுஞ்சாலை இருக்குது, சில நெடுஞ்சாலைகள் இல்லை. இப்போ நெடுஞ்சாலையில் இருக்கிற கடையை பூரா ஒரே நேரத்தில் நீங்கள் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அதில் 3400 கடைகளை ஒரே நேரத்தில் மூட வேண்டியிருக்கு. கொள்கை ரீதியாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். கொள்கை ரீதியாக மதுவிலக்கு அமல் நடத்துவது என்பது எங்களுடைய கொள்கை. தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அம்மா வந்தவொன்னே 500 கடையை மூடியிருக்காங்க. இப்போ எடப்பாடி என்ன ஒரு 500 கடையை மூடியிருக்கிறாரு. 1000 கடையை மூடியாச்சு. மீதி கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூட முடியும். அரசாங்கத்தினுடைய 20% ரெவன்யூ அதிலேருந்து வருது. 33,000 கோடி ரூபா அதுலேருந்து நமக்கு வருது. இந்த ரெவன்யூ வேறு எங்கே ரெவன்யூ வருதுங்கிறத பார்த்து இந்த 33,000 கோடி ரூபாய்க்கு பதிலாக வேறு ரெவன்யூயை கண்டுபிடிச்சி இதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது 3000 கடை ஒரே நேரத்தில் மூடிட்டோம்னா அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது என்ன, அதனுடைய இன்கம் வருவாய் என்ன, அந்த வருவாய் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்? மற்ற ஸ்டேட் மாதிரி நம்ம ஸ்டேட் இல்லை. எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட். இது நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நம்ம ஸ்டேட்டில் தான் செய்கிறோம். ஒரு 25,000-30,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு வெல்ஃபேர் மெஷருக்காகவே போகுது. இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும்போது என்ன செய்யலாம்னு யோசிச்சு தான் ஒரே நேரத்தில் நீதிமன்றம் சொன்னதையும் நம்ம எதிர்க்க முடியாது, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாறுதல் செஞ்சால் இப்போதைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு அரசு யோசிக்குது. அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் நீதிமன்றம் சொல்கிறத எதிர்க்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயமோ அல்லது வேற இது அமல் நடத்துறத பின்வாங்கணுங்கிற அபிப்பிராயமோ அரசுக்கு இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாராயணன்? இல்லை, இதுலேயே அவங்க சொல்லியிருக்கிற காரணமே ரொம்ப தமாஷா இருக்கு. இவங்களுடைய நோக்கமே மதுக்கடைகளை திறக்கிறதுக்காக தான். ஆனால் இந்த பல உத்தரவுகளை பல நடைமுறைகள் சாத்தியமில்லாதனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறோன்னு நீதிமன்றத்தில் தமிழக மாநில அரசு சொல்லியிருக்குது. மதுக்கடைகளை பற்றி அவங்க பேசலை. ஆனால் இதை வழக்கு தொடுத்தவர்கள் பாரதி அவர்களும் பாலு அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் விஷயம் ரொம்ப சிம்பிள். இவர் சொன்னதுபடி அரசுக்கு வருவாய், அதே போல் அரசு சார்ந்தவர்களுக்கு வருவாய். இந்த நாட்டில் வெறும் 10 ரூபா ஒயின் ஷாப்பில் ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது உண்மை என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கடையில் ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுனால வாங்குறவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், வாங்குறவங்க வீட்லையும் தெரியுமே. அதனால 5000 பாட்டில் ஒரு கடையில் விற்குதுன்னா டெய்லி 50,000 ரூபாய் ஒரு கடைக்கு லஞ்சம் மட்டுமே முறைகேடாக வாங்கப்படுகிறது. 6000 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 கோடி ரூபாய், வருடத்திற்கு 10,000 கோடி முறைகேடாக டாஸ்மாக் மூலம் வெறும் 10 ரூபாய் சாமானிய மனிதர்கள்ட்ட வாங்குறதுல நடக்கிறது. அதனால யாருக்கு போகுது இந்த பணம்? அதுதான் விசாரணை பண்ண மாட்டேங்கிறாங்களே. 10 ரூபாய் வாங்குறாங்களா இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? நீங்க சாதாரணமா புதிய தலைமுறையில் போய் கேளுங்க, நீங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஆமான்னு சில பேர் 25 ரூபாய் கொடுக்கணும் சொல்லுவாங்க. அந்த பணம் யாருக்கு போகுது, எங்க போகுது? ஒரு அரசனுடைய கடமை இல்லையா? அப்போ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவில்லை என்றால் 33,000 கோடின்னு எவ்வளவு சாதாரணமா சொல்றாரு. வெல்ஃபேர் ஸ்டேட், இது வெல்ஃபேரா? மக்களுடைய நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் வேணா போங்க, குரோனிக் ஆல்கஹாலிக்னு 18 வயதிலிருந்து 40-45 வயதுக்குள்ள அட்மிட் ஆகிற அத்தனை பேருக்கும் குரோனிக் ஆல்கஹாலிக் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், இவங்க 33,000 கோடின்னு சொல்றதே அவமானம். பீகார்ல நம்மை விட படிப்பறிவு குறைவாக, நம்மை விட பெரிய மாநிலம், அந்த மாதிரி மாநிலத்திலே மதுவிலக்கு கொண்டு வரும்போது 4,500 கோடி தான் இழப்புன்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட 8 மடங்கு இங்க இருக்குதுன்னா இந்த தமிழக மக்களை இந்த டாஸ்மாக் என்கின்ற மதுவினால் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது இரு கழகங்களும். அதுதான் மறுபடியும் சொல்றேன், இதற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி வரும். வருமானு பேசுவோம்.
தமிழகத்தில் நேற்று நடந்த முழு அடைப்பு போராட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அணியாக இருக்கும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. விவசாய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக ஒருங்கிணைத்தது. அங்கே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நேற்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது பற்றி கருத்து சொல்லும்போது ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதற்காக தானே இந்த போராட்டமே. ஸ்டாலின் இந்த போராட்டம் விவசாயிகளுக்காக நடத்திய போராட்டம் இல்லை. விவசாயிகள் பேனரில் அந்த கட்சிகளை பூரா ஒருங்கிணைத்து இது ஒரு கூட்டணி போல் இப்படி கொண்டு போக முடியுமா என்பதற்கான முயற்சி தான் அது. அந்த முயற்சிக்கு அவருக்கு கிடைத்த வெற்றி தான். ஒரு விவசாயிகளுக்கு என்ன நடந்த இந்த போராட்டத்தால் விவசாயிகளுக்கு என்ன வந்தது, என்ன நடந்தது, என்ன பலன் கிடைக்க போகிறது, என்ன அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் பிரச்சனை. ஏன்னா எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இல்லை, விவசாயிகள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கல்ல. ஆமாம், அவங்களுக்காக நடக்கிற போராட்டம் போது ஏதாவது ஒன்று பிடிச்சி தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு கம்பு கிடைக்கும் போது பிடிக்கத்தானே செய்வாங்க. ஆளுங்கட்சிங்கிற கம்பை பிடிச்சி தப்பிக்க முடியலங்கிற போது அவங்க எதிர்கட்சிகிட்ட போய் செய்யறது இயற்கை தானே. இப்ப கட்சிகளா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும். இல்லை, ஆளுங்கட்சி என்ன குறை வச்சிருக்கிற தமிழ்நாட்டில் விவசாயிகளை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே சுமார் 6000 கோடி ரூபா அவங்களுக்கு கூட்டுறவுல வாங்கின கடன்களை தள்ளுபடி பண்ணோம். இப்போது 2600 கோடி ரூபா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பின்னால் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் 432 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுக்காக நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம். அதில் மத்திய அரசாங்கத்தின் பங்கு, மாநில அரசாங்கத்தின் பங்கும் இருக்கிறது. இது தவிர நேஷனல் பேங்கில் வாங்கி எங்கள் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. ரெண்டாவது இன்னொரு கோரிக்கை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கோரிக்கை. இப்படி கோரிக்கைகள் எல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தான் அவர் இங்கிருந்து ஐயாக்கன்னு அங்கே போனார். இவங்க எடுத்துட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இவங்க டிஎம்கேனால என்ன பண்ண முடியும்? நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு டிவி வாரத்தில் சொன்னார், நாங்கள் வந்தால் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம்னு திமுக சொல்லுமான்னு கேட்டார். ஒருவேளை அவங்க வரப்போகிறதில்ல, அது வேறு விஷயம். இந்த ஒரு பொய்யான தகவலையாவது அது சொல்ல முடியுமா, அவருக்கு தர முடியுமா, உத்தரவாதம் தர முடியுமா அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டார். அதனால் இது அவங்க சொல்கிறது கூட்டணிக்காக செய்யப்பட்ட ஒரு விவசாயிகள் பேனரில் கூட்டணிக்காக செய்யப்பட்ட பந்து தான் இது. இந்த பந்து இன்னும் சக்ஸஸ்லாம் அவங்களுக்கு ஆளா, அவர் கூட்டணியை சேர்த்து விட்டுருக்க, அவ்வளோதான். அது எவ்வளோ நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது இடதுசாரிகள்லாம் திமுகவுடன் இருப்பார்களா, இது தொடர்ந்து இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா தேர்தல் இப்போ பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் வர்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தான். அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அசம்பிளிக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. அதனால் அதுக்கிடையில் என்ன அரசியல் மாற்றங்கள் வரும் என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க எப்படி இல்லை, கடையடைப்பு ஒன்று தான் வெற்றிக்கு, அதாவது இவங்க சொல்கிற இந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு அறிகுறி என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக இந்த 2 கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகள். வேறு யாராவது கடையெடுப்புன்னு கால் பண்ணால் கண்டிப்பாக கால் பண்ணாங்க, கண்டிப்பாக அதற்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏனென்று சொன்னால் ஒரு குறுக்கீடுக்கு பண்ணிக்கணும். கடையெடுப்புங்கிறதே வெள்ளையன் சாரும் இவரும் 2 பேரும் 2 அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்ததுனால கடையெடுப்பு வந்ததை தவிர அவங்க இதில் கலந்துக்கலைன்னா இவங்க என்னதான் கட்சியில் சேர்ந்தாலும் கடையெடுப்பு வராது. நான் அதையும் தாண்டி தான் ஐயா கிட்ட சொல்கிறேன். நானும் ஒரு கடை நடத்துகிறேன், நானும் ஒரு வர்த்தகர், ஒரு வியாபாரி என்ற அடிப்படையில் நேற்று நான் கூட மூடியிருந்தேன். அதுக்காக நான் திமுக ஆதரவு கொடுத்தது ஆகிடுமா? நான் அச்சத்தின் காரணமாக மூடியிருந்தேன். நான் கடையை திறந்தா கல்லடிப்பாங்க, எனக்கு நஷ்டமாகும். இது அதே போல் அதிமுக, தமாக, பாமக, பாஜக இந்த 4 கட்சியும் கடையெடுப்பில், அதாவது இந்த போராட்டத்தில் ஆதரவு இல்லை, இந்த திமுக அறிவித்த போராட்டத்திற்கு. ஆனால் அதிமுக, பாமக, தமாக, பாஜகவில் யாருமே கடையே நடத்தலை, வர்த்தகமே செய்யலைன்னு சொல்ல முடியுமா? எல்லா கடையும் மூடி தானே இருந்துச்சு. காரணம் அது ஆதரவு, அது எதிர்ப்புன்றது இல்லை, அச்சத்தின் காரணமாகத்தான் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தனியார் நிறுவனங்களும் மத்திய அரசு அலுவலகங்களும் எல்லா அலுவலகங்களும் வழக்கம் போல செயல்பட்டன. பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தன, சிட்டியில் நல்ல டிராஃபிக் இருந்துச்சு. இதெல்லாம் விவசாயிகளுக்கும் தெரியும். அவங்க ஐயா சொன்னது போல யார் ஆதரவு நம்ம சொன்னோம்னா அது அவங்களுடைய அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, ஓகே. ஆனால் திமுகவுக்கு தார்மீக உரிமை இருக்கிறதான்னா 2003 நதிநீர் இணைப்பு கொண்டு வந்தோம். இதே ஐயா கண்ணு கூட ராகுல் காந்தி அங்கே போயிருந்த போது ஏன் கேட்கல, ஐயா நீங்கள் 2004 நதிநீர் இணைப்பு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி 10 வருஷம் இந்த நாட்டை நதிநீர் இணைப்பை பற்றி யோசனை பண்ணாது விட்டீங்களேன்னு ஏன் ஐயா கண்ணு கேட்கவில்லை? அல்லது கேட்டிருந்தால் ராகுல் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். அவரும் எல்லாரையும் சொல்றாரே தவிர ஸ்டாலின் அப்படின்ற பேரை சொல்ல மாட்டேங்கிறார். தளபதின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ மற்ற கட்சியில் இருக்கலாம் பேரை சொல்றாரு, தளபதினு சொல்றாருன்னா பின்னணி என்னன்றது
நான் மக்கள்கிட்ட சரி, ஐயா கிட்ட கேட்போம். கேளுங்க, தாராளமா கேளுங்க. இல்ல நீங்க அவர்கிட்ட நேரம் இல்லாதனால இதை கேட்கறதுக்கு நம்ம முன்னால நிறைவு செய்யறோம். அடுத்தடுத்த அமர்வுகளை நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.